श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। இதுக்கு முன்னாடி 15 நாள் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி சித்திரக்கூட்டம் கதே ராமே புத்திரசோகாதுரஸ்ததா ராஜா தசரத ஸ்வர்க்கம் ஜகாம விலபன் சுதம் அது வரைக்கும் பார்த்தோம். இதுக்கு அர்த்த ஸ்லோகம். கதே து தஸ்மின் பரதோ வசிஷ்ட பிரமுகைர்த்விஜைः நியுஜ்யமானோ ராஜ்யாய நைச்சத்ராஜ்யம் மகாபலः ச ஜகாம வனம் வீரः ராமபாத பிரசாதகः. இந்த 1.5 ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க போறோம். கதே து அஸ்மின் भरतः वसिष्ठ प्रमुखैः द्विजैः नियुज्यमानः राज्याय न ऐच्छत् राज्यं महाबलः सः जगाम वनं வீரஹ ராமபாத பிரசாதகः அப்படின்னு பதச்சேதம் பண்ணணும். இதுக்கு நடுவுல ஒரு கதை கொஞ்சம் இருக்கு. என்னன்னா, தசரதர் சொர்க்கத்துக்கு போயார். அது மறுநாள் காத்தால ராத்திரி போயிட்ட மறுநாள் காத்தால ராஜா இன்னும் எழுந்துக்கலையேன்னு தொட்டு பார்த்த போது ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுதான் வெளியில நியூஸே வருது. முதல்ல கௌசல்யா சுமித்ரா இவ 2 பேரும் பார்க்கல. இவாளும் அவன் பக்கத்திலே அழுதுண்டே அப்படியே தூங்கி போயிட்டான். தசரதன் சொன்ன அந்த கதைய பழங்காலத்து கதையை கேட்டு அழுதுண்டே தூங்கி போயிட்டான். தசரதன் அப்படியே தொட்டுண்டே தூங்கி போயிட்டான். அப்புறம் பாக்கி ராணிகள்லாம் பார்த்துட்டுதான் இன்னும் ராஜா எழுந்துக்கவே இல்லையே, பட்ட மகிழ்ச்சிகளே எழுந்துக்கலையேன்னு கிட்டக்க பார்த்தாதான் தசரதனை தொட்டு பார்த்தா அவனுக்கு தெரிகிறது. அப்புறம் அவன் அழுக கேட்டுதான் பாக்கி 2 பேரும் எழுந்துக்கிறா. அதுக்கப்புறம் தான் விஷயம் வெளியில போறது. வசிஷ்டரி வாழலாம் வரா. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் தசரதனை பார்த்துட்டு 4 பிள்ளைகள்ல 2 பிள்ளை காட்டுக்கு போயாச்சு. இப்போ பாக்கி 2 பேர்ல இருக்கிறதுல பரதன் தான் பெரியவன். அவன் மாமாவாத்துல இருக்கான், கேகய ராஜ்யத்துல. அவனை கூட்டுண்டு அவனுக்கு அவனாலதான் காரியங்கள் நடக்கணும். பாக்கி தசரதனுக்கு அபரக்கிரியெல்லாம் அவன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றான். அது வரைக்கும் என்ன பண்றான்னா, ஒரு அந்த சரீரம் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அந்த காலத்திலேயே சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி ஒரு எண்ணெய், ஒரு ஸ்பெஷலா ஒரு எண்ணெய் தயாரிச்சு அந்த எண்ணெய்க்குள்ள அவனை படுத்து வச்சுடுறான். இது எதுக்கு சொல்றேன்னா, கேகய ராஜ்யம் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு நடுவுல 10 நாளா 15 நாளாவது ஆகும். 10 நாள் நிச்சயமா ஆகும். போச்ச 7 நாள்ல போய் சேர்ந்தான்றான். திரும்பி வரச்ச பரதன் ரொம்ப ஸ்பீடா வந்தானாம்.
அதனால 3 நாளே ஓடிட்டான். அதனால 10 நாள் போயிட்டு வரத்துக்கு, அந்த 10 நாள் வரைக்கும் அந்த சரீரம் கெடாம இருக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி பாக்கி எல்லா மந்திரிகள் எல்லாருமா சேர்ந்து வசிஷ்டத்தை பேசுறா. அந்த இடத்துல ராமாயணத்து கதை ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ராஜா இல்லாத இடம், அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப நல்லா அழகா அந்த இதுவே நல்லா இருக்கும், அந்த சர்க்கமே. அதனால நீ ராஜாவா இது பண்ணுங்க. அப்ப வசிஷ்டர் சொல்றார், பரதனுக்கு தான் ராஜ்யம்னு சொல்லியாச்சு, அதனால அவன் ராஜாவா இருக்குச்சு, அவன் வந்து பண்றதுதான் நியாயம். அவன் அழிச்சுன்னு வரான். அங்க பரதன் இன்னைக்கு என்ன பண்றான், அங்க இவெல்லாம் வரப்போற இன்னைக்கு முதல் நாள் ராத்திரி சொப்பனம் பாக்குறான். ஏதோ துஷ்சொப்பனங்கள்லாம் அவனுக்கு வருது. காத்தால எழுந்து சத்ருகன்ட்ட தன்னை அங்க இருக்கிற தன்னுடைய மித்திரர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கான், தன்னுடைய சுகൃத்துக்கள்ட்டெல்லாம் என்னவோ கஷ்டம் வரப்போறது, எனக்கு மனசு சரியில்லை. சில பேருக்கு இது மாதிரிலாம் தெரியும். அப்பாவுக்கோ ராமனுக்கோ இல்ல எனக்கோ ஏதோ கஷ்டம் வரப்போறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்துல தான் காத்தாலிவா சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்துல தான் தூதர்கள்லாம் அங்க போறான். அங்க போய் இவனை பாக்குறா. கே ராஜன் சொல்றா, உடனே இவனும் கே ராஜன் சபைக்கு விட்டு, உங்க அப்பா உன்னை பாக்குறான்னு விருப்பப்படுறாரா, நான் நீ போயிட்டு வா. அவன் கே ராஜாட்ட தசரதன் செத்து போயிட்டான்னு சொல்லல, வெளியில யாருக்குமே நியூஸ் சொல்லல. ஏன்னா ராஜா இல்லைன்னு தெரிஞ்சா இதர தேசத்துக்கு யாராவது படையெடுத்து வந்தா, ராஜா இல்லைன்ற விஷயத்தையே சொல்லாம உங்க அப்பா உடனே உன்னை வர சொன்னார், உன்னை பார்க்க விருப்பப்படுற, நீ கிளம்பி போன்ற. தாத்தா வார்த்தையில போச்ச நிறைய செல்வங்கள் நிறைய சம்பத்தெல்லாம் கொடுத்து, அவன் கை நிறைய பைசா எல்லாம் கொடுத்து உங்க அம்மாவையும் என்ன விசாரிச்சேன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறான். இவன் அதெல்லாம் பின்னாடி வரட்டும், நான் முன்னாடி போறேன்னு இவன் வேகமா வந்துடுறான். இவனும் சத்ருகனும் அந்த கூட வந்த சாரதிகள்ல ஒருத்தரும் அவ வேகமா முன்னாடி வந்துட்டான். வர வழியிலேயே ராஜ்யத்துக்குள்ள வறட்சியே, இந்த அயோத்தியா நகரத்துக்குள்ள வறட்சியே, அந்த நகரமே ரொம்ப சோகமா இருக்கு. டெய்லி எப்பவும் காண்ற உற்சாகம் இல்ல அங்க நகரத்துல. ஒரு நகரம் பட்டணம்னா, ஒரு சிட்டினா எப்படி எப்பவும் ஜேன்னு இருக்குமோ, உள்ள வறட்சியே அந்த நகரத்துல ஒரு உற்சாகமும் இல்ல. என்னாச்சு உற்சாகமே இல்லாம இருக்கே அப்படின்னு கேட்டுட்டே வரான். ஆனா அவங்கிட்ட ஒண்ணும் சொல்லக்கூடாதுன்னு வசிஷ்டருடைய உத்தரவு. அதனால அப்பா போயிட்டாருன்னா சொல்லல, உங்களை அழிச்சுன்னு வர சொல்லி எங்களுக்கு உத்தரவு ராஜகுமாரன், அதனால நீ அப்படியே வாங்கன்னு சொல்லி அழிச்சுன்னு வரான். இங்க வந்து பார்த்தான்னா அவன் கேக்குறான், அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் செத்து போயிட்டான்னா எப்படிலாம் இருந்ததுன்னு சொல்றாளோ அந்த மாதிரிதான் இருக்கே, என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டே வரான். நேரா அம்மாவாத்துக்கு போறான், அம்மாவுடைய மாளிகைக்கு. அவளுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனி மாளிகைகள். அம்மாவோட இடத்துக்கு போனா எப்பவும் அங்க அப்பா அங்கதானே இருப்பார் அப்படின்னு நினைச்சு நேரா அங்க போறான். அங்க போனா அப்பாவை காணும். அம்மாவை பார்த்து அம்மாவை சேவிக்கலாம். வெளியில இருந்து ஊர்ல இருந்து எல்லாம் வந்த உடனே பெரியவாளை சேவிக்கணும். அதனால அம்மாவை வந்து சேவிக்கிறான். சேவிச்சுட்டு அப்பா எங்கம்மா, அப்பாவை பார்க்கணும்னு சொன்னாராம, என்ன அப்பா எங்கம்மான்னு கேட்கிறான். அப்ப சொல்றா, பரதனுடைய மனசுல என்ன இருக்குன்னு தெரியாமே கைகேயி சொல்றா, யாம் விருத்திம் வர்த்ததே இல்ல ஜாகதே சர்வபூதானாம் தாங்கத்தின் தே பிதாகதா. எல்லா பூதங்களும் பிறந்தவாள்லாம் கடைசியில எங்க போவாரோ அந்த இடத்துக்கு உங்க அப்பா போயாச்சுடா அப்படிங்கிறான். கேட்ட உடனே அப்படியே மயக்கம் அடிச்சு விழுந்துடுறோம். மயக்கம் போட்டு விழுந்தவன் எழுந்து, அப்பாவுக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் கூட நான் ஒன்றும் பண்ணலையே, அப்பா மூஞ்சியை கூட என்னால பார்க்க முடியலையே அப்படின்னா அழலாம். கைகேயி அவனை தேத்துறா. தேத்துட்டு அப்பா மூஞ்சியை பார்க்க முடியலன்னா அழாதரா, அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ணணும், மேல காரியங்கள்லாம் நடக்கணும், உனக்கு தான் காத்துட்டு இருக்கா, அப்பாவை பார்க்கலாம் நீ அப்படின்னு. அப்பதான் உனக்கு கேள்வி வருது, அப்படின்னா ராமன் எங்க போனா, ராமன் பண்ணலையா அப்படின்னு.
அப்ப கைகேயி சொல்ற ராமன் காட்டுக்கு போயிருக்கா, அவனை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பிச்சிருக்கா அப்பா அப்படின்னு. 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரா? ராமன் என்ன தப்பு பண்ணான்னு காட்டுக்கு அனுப்பிச்சார்? ராமன் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றவன் இல்லையே அப்படின்னு அம்மா கேட்கறான் பரதன். அப்பதான் நடந்த விற்த்தாந்தங்களை பூரா கைகேயி சொல்றான். இந்த மாதிரி ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னார் அப்பா, நான் தான் வரன் கேட்டேன், உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ராமனை காட்டுக்கு போகணும்னு நான் தான் வரன் கேட்டேன். இது கேட்ட உடனே பரதனுக்கு கோபம் வந்துருச்சு. அம்மாவையே திட்டுறார். நம்ம குல வழக்கம் என்ன தெரியுமா? நம்ம குலத்துல பெரிய பிள்ளைக்கு தான் எப்பவும் ராஜ்யம் கொடுக்கணும். குல வழக்கத்தையே மாத்த நீ வந்துட்ட. இதனாலதான் அப்பா போனார்னு எனக்கு இப்போ தெரியறது. எனக்கு எங்க அப்பாவை கொண்டுட்ட நீதான் அப்படின்னா பரதன் ரொம்ப வசனப்பட்டு அம்மாவை கத்துற. இந்த சத்தம் கேட்டு கௌசல்யா வரா. பரதன் வந்துட்டான் போடுறதுக்கு, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு. இவன் என்ன பண்றா? பரதன் எனக்கு இனிமே மூஞ்சியிலே முடிக்க மாட்டேன் போ, எனக்கு எங்க அம்மாலாம் இனிமே கௌசல்யா தான் அப்படின்னு கௌசல்யா பாக்குறதுக்கு இவன் ஓடி வரான். 2 பேரும் நடுவுல அந்த இடத்துலயே பாத்துக்கிறான், மாளிகைக்குள்ளேயே. அந்த மாளிகைக்கு ஒவ்வொரு ஆத்துக்கும் ஒவ்வொரு மாளிகைக்கும் உள்ளுக்குள்ளேயே போறதுக்கு பேசேஜ் எல்லாம் இருக்கு. அந்த இடத்துல பார்த்த உடனே, என்ன பரதா வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷம், உனக்கு ராஜ்யம் கிடைச்சு சொல்லிய சந்தோஷம் தானே உனக்கு அப்படின்னு கௌசல்யா கேட்கிறான். அதை கேட்டவனா பரதனுக்கு ரொம்ப கஷ்டம். ஒன்னு அடறான். எனக்கு ராமன் காட்டுக்கு போனதுல எனக்கு விருப்பமே இல்லை அம்மா. நான் கஷ்டப்பட்டு நான் எவ்வளவு கஷ்டத்தை வர, நீங்களும் இப்படி நினைக்கிறீங்களேன்னு பரதன் நிறைய சபதங்கள்லாம் பண்ற. அந்த இடத்துல நான் காட்டுக்கு போனது, ராமன் காட்டுக்கு போனது எனக்கு ஒரு காலம் இஷ்டம் இல்லை. அவன் காட்டுக்கு போனது இஷ்டமா இருந்தா இந்த பாபம் வரட்டும் அந்த பாபம் வரட்டும்னு பலவிதமான பாபங்கள்லாம் சொல்றார். இந்த பாபம் எனக்கு யாரு பொது சொத்தை தன் சொத்தா நினைக்கிறானோ அவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் எனக்கு வரட்டும், ராமன் காட்டுக்கு போனது எனக்கு விருப்பமாயிருந்தால் அப்படின்னு. அதுல நாம முக்கியமா சின்ன வயசுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சந்தியா காலத்துல எவன் தூங்குறானோ அவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் எனக்கு வரட்டும், ராமன் காட்டுக்கு போனது எனக்கு சம்மதமாயிருந்தால் அப்படின்லாம் அவன் பேசலாம். நான் சந்தியா காலத்தை தூங்கக்கூடாதுன்னு சோதனம் சொல்ற வார்த்தை. இந்த மாதிரி பெரிய பெரிய பாப்பங்கள்லாம் சொல்லி அந்த பாப்பம் எனக்கு வரட்டும் இந்த பாப்பம் எனக்கு வரட்டும், ராமன் காட்டுக்கு போனது எனக்கு சம்மதமா இருந்தான்னு சொன்னது அப்புறம் தான் கௌசல்யைக்கு பரதனுடைய மனசு புரிகிறது. வா எல்லாரும் கௌசல்யா சுமித்திரை எல்லாம் வரா. அப்புறம் வசிஷ்டரை பாக்குறா. எல்லாருக்கும் கைங்கரியம் பண்ண சொல்றா. அப்பாவை பார்த்து ஒரு பாட்டா எழுதிட்டு அப்புறம் தசரதனுக்கு எப்படி ஒரு ராஜாவுக்கு அரச மரியாதையோட எப்படி எல்லாம் நடக்குமோ அது மாதிரி எல்லாம் கைங்கரியம் நடக்கிறது. அது வரைக்கும் 10 நாள் வரைக்கும் அந்த எண்ணெய் தோணியில தசரதனுடைய உடல் கிடாம இருந்தது. அதாவது அந்த காலத்திலேயே இந்த டெக்னிக் எல்லாம் இந்தியாவில தெரிஞ்சிருந்தது. அதான் அதுக்கோசம் இது ஆரம்பிச்சது. நான் அந்த காலத்திலே இன்னைக்கு ஐஸ் பொட்டி எல்லாம் கொண்டு வரும், ஃப்ரிட்ஜ் மாதிரி ஐஸ் பொட்டி எல்லாம் கொண்டு வச்சிருக்காங்க. நான் அந்த காலத்திலேயே கெடாம இருக்கிறதுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் அப்பவே தெரிஞ்சு வச்சிருக்கு. அந்த அளவுக்கு சயின்டிபிக்ல விஞ்ஞானத்துல சாஸ்திர விஞ்ஞானத்துல இந்தியா அந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே முன்னேறி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். நம்முடைய சரித்திரம் இன்னைக்கு எல்லாம் புதுசு புதுசா யாரோ என்னென்னவோ கண்டுபிடிச்சான்றான். ஆனா இது எல்லாமே நமக்கு அந்த காலத்திலேயே தெரிஞ்சிருக்கு. அது ஏதோ ஒரு டச் நடுவில் விட்டு போயிடுது. அதனால நமக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அவன் இன்னொருத்தன் கண்டுபிடிச்சு அவன் சொன்னதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா பரதனுக்கு தசரதனுக்கு அதுக்கப்புறம் காரியம் முடிஞ்சு 10 நாள் தீட்டு காக்கிறான் இருக்கு. இதுவும் ஒரு தர்மசாஸ்திரம் தான். அக்னிஹோத்திரங்கள் பண்ணவாள்னா என்னைக்கு அவளுக்கு சம்ஸ்காரம் ஆறுதோ அதுல இருந்து தீட்டுன்னு. அப்புறம் 10 நாள் தீட்டு காத்து அதுக்கப்புறம் அவனுக்கு காரியம் எல்லாம் முடிச்சக்கப்புறம் 11வது நாள் வசிஷ்டர் ராஜ்ய மந்திரி சபா கூட்டம் கூட்டி நீ ராஜாவா இருக்கணும் அப்படின்ற போது அவனை எல்லாரையும் எல்லா
மந்திரிகளும் அங்க இருக்கிற பிராமணா எல்லாருமா சேர்த்து நீ ராஜாவா பதவி ஏற்றுக்கோ அப்படின்னு அவனை சொல்ற போது அவன் அதை மறுக்கிறான். அதுதான் இன்னைக்கு ஸ்லோகத்துல அதை மறுத்துட்டு அவன் சொல்றான், தசரதனுக்கு பிள்ளையா பிறந்தவன் தப்பான காரியத்தை போய் பண்ணுவானா? தசரதன் எவ்வளவு தர்மிஷ்டன், எப்படி இருந்தார் எங்க அப்பா, தசரதனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு நான் தப்பான காரியத்தை பண்ணலாமா? இந்த ராஜ்யத்தை நான் அபகரிக்கலாமா? அண்ணா இருக்கிற தம்பிக்கு ராஜ்யம் கொடுக்கல வரலாமா? அதனால நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு வசிஷ்டருக்கு, வசிஷ்டன்ற ஒரு குரு, ஆனா வசிஷ்டருக்கு இவன் உபதேசம் பண்றான். இவன் திருப்பி கேட்கறான், நீங்களே இப்படி சொல்லலாமா குருவே அப்படின்னு. ஆனா வசிஷ்டர் ஏன் சொல்றாருன்னா, ராஜா சொல்லிட்டு போன வார்த்தை, அதனால ராஜா சொன்னபடி நடந்தாகணும்னு வசிஷ்டர் சொல்றார். வசிஷ்டர் தப்பா சொல்லல, ராஜா சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றாரு, நீ ஏற்றுக்கோன்னு. ஆனா இவன் சொல்றது, நீங்க எனக்கு ராஜா சொல்லிட்டு போனாரு சரி, ஆனா அப்பா சொன்னது அப்பா வேண்டிய இதுக்கோசரம் வரத்துக்கோசரம் சொன்ன வார்த்தை, நான் எப்படி ஏத்துக்கிறது? அதை நான் ஏத்துட்டா எனக்குன்னா பாப்பம் வந்துடும். ஆனால் நான் ஏத்துக்க மாட்டேன், அந்த ராஜ்ய பாரத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ராஜ்யத்தை விட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ ஏத்துக்கலாம்னா என்னதான் நடக்கும்னா, நாம எல்லாரும் மறுபடியும் காட்டுக்கு போவோம். நம்ம எல்லாரும் ராமன் போன இடத்துக்கே நாமளும் போவோம். அங்க போய் ராமனை நானு பிரார்த்திச்சு, நான் ஏத்துக்க, காட்டுக்கு நீங்க திரும்பி வரணும், நாட்டுக்கு திரும்பி வரணும். 2 காரியமும் நடந்து போச்சு. எனக்கு ராஜ்யம் தரணும்னு சொன்னா நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னு என்கிட்ட சொல்லியாச்சு. நான் போய் ராமனை பிரார்த்திச்சு ராமனை திருப்பி கொண்டு ஆயிடுச்சுன்னு வந்து ராமனையே மறுபடியும் அவனுக்கே பட்டாபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்றான். இன்னும் காட்டுக்கு போறான். அந்த கதை தான், இந்த விஷயம் தான் இந்த 1.5 ஸ்லோகத்தில் இருக்கிறது. கதேது தஸ்மின் பரதா வசிஷ்ட பிரமுகைர் த்விஜைஹி நியுஜ்யமானோ ராஜ்யாய நைச்சத் ராஜ்யம் மகாபலஹா ச ஜகாம வனம் வீரஹா ராமபாத பிரசாரகா. கதே து சென்ற பிறகு, தூன்ற பின்னாடி அன்வைக்கணும். கதே து அவன் சென்ற பிறகு, அதாவது என்ன, தஸ்மின் கதே, கதே து தஸ்மின் பரதா, தஸ்மின் கதே, தஸ்மின்னா தற்சப்தம் என்னைக்கும் ஒரு ப்ரோனவுன் இது. அதனால முன்னாடி யாரை பற்றி சொல்லிட்டோ அதுதான் பராமர்சிக்கும், பூர்வ பராமர்சின்னு. இதுக்கு முன் ஸ்லோகத்துல இவன் தானே போனான்னு சொன்னது, ராஜா தசரத ஸ்வர்க்கம் ஜகாம விலப்பன் சுத்தன் சொல்லி சொல்லியோ. அதனால அந்த தற்சப்தம் இப்போ தசரதனை சொல்றது. தஸ்மின்னே கதே, சதி சப்தமின்னு சொல்லுவா இத. அவன் போன பிறகு, தஸ்மின்னே கதே அவன் சென்ற பிறகு, அதாவது அவன்ற சென்றதுனால தசரதன் சொல்றது, தசரதன் சென்ற பிறகு, சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு, வசிஷ்ட பிரமுகைஹி, வசிஷ்டஹ பிரமுகஹ ஏஷாம் தே வசிஷ்ட பிரமுகாஹ தை வசிஷ்ட பிரமுகை, எவர்களுக்கு எந்த கூட்டத்திற்கு வசிஷ்டர் தலைவரோ அவர், வசிஷ்டன் முதலாயவர்களான த்விஜை அந்தணர்களால், பிராமணர்களால், வசிஷ்ட பிரமுகைகி த்விஜை ராஜ்யாய நியுஜ்யமானஹா, ராஜ்யாய ராஜ்யத்தின் பொருட்டு, நியுஜ்யமானஹா நீ பூர்வகமான யுஜ் தாத்து, அதுக்கு மேல ஷானச் பிரத்யம், அதனால நியுஜ்யமான கர்மனை, அதனால நியுஜ்யமானஹா நியோகிக்கப்பட்டவனாய், ஆக்ஞாபிக்கப்பட்டவனாய், அறிவிக்கப்பட்டவனாய், ராஜ்யாய ராஜ்யத்தின் பொருட்டு அறிவிக்கப்பட்டவன் அப்படின்னா நீ ராஜாவா இருன்னு சொல்லப்பட்டவனாய், நியுஜ்யமானஹா கட்டளையிடப்பட்டவனாய், மகாபலஹா மகத் பலம் யஸ்ய சஹா மகாபலஹா, பகுவதி சமாசம், நல்ல நிறைய பலமுடையவன், மகத்தான பலமுடையவன், மகாபலஹா நல்ல சக்திசாலியான, பரதஹா பரதன், ராஜ்யம் ந
ஐச்சது ராஜ்யம் அரசை அதாவது ராஜ்ய பாரத்தை ராஜாவாக இருக்குதலை ராஜசிம்மாசனத்தை ந ஐச்சது விரும்பவில்லை. இச்சு தாத்து ந ஐச்சது இச்சது. அப்புறம் அந்த இடத்துல தூ கிந்து தூ நான் சப்தத்தை முதல் ஸ்லோகத்தை இங்க கொண்டு வரணும். இந்த ஸ்லோகத்துல இருந்து தூ ஆனால் என்ன பண்ணா அப்படின்னா ராமபாத பிரசாதகா ராமஸ்ய பாதௌ ராமபாதயோ பிரசாதகா ராமபாத பிரசாதகா அப்படின்னு ஒரு அர்த்தம். அதாவது ராமனுடைய திருவடிகளை போற்றுபவனாய் அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்லாட்டா இந்த பாதன்ற சப்தம் பூஜார்த்தத்தை சொல்றது. தாத்தபாதகா ஆச்சாரிய பாதகா அப்படின்றது பாதம்னா பூஜார்த்தத்தில். அதனால பூஜனீயனான ராம பிரசாதகனாய் ராமனை பிரசாதம் அவனை சந்தோஷிக்கிறவனாய் அப்படின்னு அர்த்தம். ராமபாத சந்தோஷிப்பிக்கிறவனாய் சந்தோஷிப்பிக்கிறவனாய் அவனை ராமனிடத்தை அவனை சந்தோஷிப்பிக்கணும் அப்படின்னு ராமபாத பிரசாதகா. அதாவது முதல் அர்த்தம் ராமனுடைய திருவடிகளை சந்தோஷிப்பிக்கிறவன் அர்த்தம். ராமனுடைய திருவடிகளை சந்தோஷிக்கிறவனா சாதாரணமா சொல்றச்சு அவன் திருவடிகளை சந்தோஷிப்பிக்கிறதுன்னா ராமனை சந்தோஷிப்பிக்கிறதுன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இங்க ஏன் பாத சப்தம் போட்டிருக்காரு அப்படின்னா பின்னாடி வரப்போற கதை கடைசியில இவன் ராமனுடைய திருவடிக்கு கீழே இருக்கிற பாதுகைகள் தான் அவனை சந்தோஷிப்பிக்கிற போறான். அதனால அந்த கதையை முன்னாடியே இங்க கவி சூச்சனம் பண்ணுவதற்காக ராம பாத பிரசாதக்காக போட்டார்னு இந்த அர்த்தம் இங்க துவனிக்கிறது. சஹா ராமபாத பிரசாதகா சஹா சஹா பரதா. எனக்கு பரதன்னு பேர் வச்ச போதே விவர்த்தி பிரியதே இது பரதா பரிக்க போறவன் அர்த்தம். பரிக்கிறவன் ஒரு காலகட்டத்துல இவன் தான் ராஜ்யத்தை பரிக்கும்படியா வரும் அப்படின்றது முக்காலமும் உணர்ந்த வசிஷ்டர் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்தா இவனுக்கு பரதன்னு பேர் வச்சார். அப்படிப்பட்டனான பரதா அவன் எப்படி வீரனான பரதன் வனம் ஜகாம காட்டிற்கு சென்றான். இந்த இடத்துல பரதனுக்கு ரெண்டு விசேஷனம் கொடுத்திருக்கான். முதல்ல மகாபலஹா பரதஹான்னு. எதுக்கு மகாபலன்னு அவனுக்கு பரதனுக்கு விசேஷனம் அப்படின்னா இவனுக்கு ராஜ்ய பாரத்தை ஐயோ நான் சின்ன பையா எனக்கு பாரிக்க தெரியாது எனக்கு அரசாள தெரியாது அப்படின்னு இவனுக்கு சக்தி இல்லாம அவன் வேணான்னு சொல்லல. இவனுக்கு சக்தி உண்டு. ராஜ்ய பாரத்தை செய்வதற்குரியதான இவனுக்கு யோகியதை உண்டு, அதற்கு உரிய சக்தி உண்டு அப்படின்றத சொல்லுவதற்குதான் மகாபலகான்னு. இவனுக்கு ராஜ்யத்தை பறிக்க முடியும் இவனால, ஆனாலும் தர்மத்தினால வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னு. அது மாதிரி இந்த ஸ்லோகத்துல கடைசியில சகா ஜகாம வனம் வீரஹான்னு. இவன் வீரன். இவன் எப்படி எதுக்கு வீரனா போனான் இங்க எப்படி இது எதுக்கோசரம் இந்த இடத்துல வீரன் இவனுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் ஒரு விசேஷனம் கொடுக்கணும் அப்படின்னா இவன் யாருக்காவது தானா ஒரு ராஜ்யம் கிடைக்கிறதுனா வேண்டான்னு சொல்லுவாளா? ஆனா அந்த கிடைக்கக்கூடிய ராஜ்யத்தை கூட வேண்டான்றதுனா அந்த அளவுக்கு தன்னுடைய ஆசைகளையும் தன்னுடைய இந்திரியங்களையும் அடக்கி இருக்கிறபடியினால இவன் வீரன் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கான். நமக்கெல்லாம் ஒரு சீட்டுக்கு ஏதாவது ஒரு பைசா கிடைக்கிறது ஏதாவது ஒரு போஸ்ட் கிடைக்கிறதுனா யாராவது வேணான்னு சொல்லுவாளா? அதுவும் விருப்பப்படாம கேட்கவே இல்லை, தானா வந்து விழுறதுன்னா. இவனுக்கு தானா கிடைச்ச ராஜ்யத்தை வேண்டான்னு சொன்னவன், அந்த அளவுக்கு மனசை அடக்கினவன், அந்த அளவுக்கு ஆசையை அடக்கினவன், அவன் தான் வீரன். அப்ப அதனாலதான் இந்த இடத்துல வீரகான்னு ஒரு பதம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம்.
இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இவன் காட்டுக்கு போறான். எப்படி போறான்னா, ராமனை அங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணி அழைச்சிட்டு வரச்சியே இவன் பெரிய ராஜாவா அழைச்சிட்டு வரணும்னு இவனுக்கு எண்ணம். அதனால 4 படையோட ரத கஜ துரக பதாதின்னு தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, பின்ன காலாட்படை, இவா எல்லாரோடையும் சேர்ந்து போறான். அம்மாக்களும் கூட போறா, வசிஷ்டர் முதலான ரிஷிகளும் போறா, மந்திரிகளும் போறா, எல்லாருமா சேர்ந்து போறா. பெரிய ஒரு படையா. அந்த படைக்கு இவன் தான் முன்னாடி தலைமையா போறான். அதனால வீரன் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஒரு எல்லா படையோடும் போறான்றதை தெரிவிக்கிறது தான் இந்த வீரன்ற பதம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கான். சகா வீரஹா வனம் ஜகாம, அந்த பரதன், வீரனான பரதன், பராக்கிரமசாலியான பரதன் காட்டிற்கு சென்றான். இன்னொரு தரம் அன்பேன்னு சொல்றேன், அப்புறம் ஆகாங்க சொல்லலாம். தஸ்மின்னே கதே, தஸ்மின்னே தசரதே கதே சொர்க்கம் கதே, அந்த தசரதன் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு, இது சப்தம்யந்தம், இது சப்தி சப்தமின்னு சொல்லுவான். தஸ்மின்னே கதே வசிஷ்ட பிரமுகை, வசிஷ்டர் முதலாயவர்களாய விஜய் பிராமணர்களால் ராஜ்யாய ராஜ்யத்தின் பொருட்டு நியுஜ்யமானஹா கட்டளையிடப்படுகின்றவனான மகாபலஹா மகா சக்திசாலியான பரதஹா பரதன் ராஜ்யம் ராஜ்யத்தை ராஜ்யபரணத்தை ந ஐச்சது விரும்பவில்லை. து ஆனால் ராமபாத பிரசாதகா ராமன் பூஜ்யனான ராமனை போற்றுபவனான பூஜ்யனான ராமனை திருவடிகளை சந்தோஷிப்பிக்கிறவனான, அதாவது ராமனுக்கு இவன் அடியவன் அப்படின்ற சொல்றதுக்கு, ராஜ்யம் சாகம்ச ராமஸ்ய அப்படின்னு அந்த இடத்துல ஸ்லோகம். ராஜ்யம் எப்படியோ, ராஜ்யம் அப்படின்றது ஒரு அச்சேதனம், அது ராமனுக்கு. அது போல நானும் அவனுக்கு. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? அச்சேதனமான வஸ்து தானாவே நகராது. அதை யாராவது எடுத்து வச்சாதான் நகரும். கையில நம்ம மொபைல் இருக்குன்னா அந்த மொபைல் தானாவே நகர்ந்து போகாது. நாம தான் கையால் எடுத்து அந்த பக்கம் மாத்தி வைக்கணும். அந்த மாதிரி ராமனை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு அச்சேதனம் தான். ராமன் என்ன இங்க போனா அங்க போவேன், ராமன் சொல்றதுதான் நான் செய்வேன் அப்படின்னு ராமனுக்கு தான் தாசபூதன், ராமனுக்கு தான் அடிமை அப்படின்றத சொல்றதுக்குதான் இந்த இடத்துல ராமபாத பிரசாதகா ராமனுடைய திருவடிகளை போற்றுபவனாய நான் சகா அந்த பரதன், சகா வீரஹா அந்த வீரனான பரதன் வனம் ஜகாம வனம் காட்டிற்கு ஜகாம சென்றான். இதுல கிரியாபதம் முதல்ல நைச்சது அது வரைக்கும் சொல்லுவோம். ந ஐச்சது விரும்பவில்லை. கஹா ந ஐச்சது யார் விரும்பவில்லை? ஸ்லோகத்துல பரதஹான்னு முன் ஸ்லோகத்துல, அதனால பரதஹா ந ஐச்சது பரதன் விரும்பவில்லை. பரதஹா கிம் ந ஐச்சது எதை விரும்பவில்லை? பரதஹா ராஜ்யம் ந ஐச்சது ராஜ்யத்தை விரும்பவில்லை. கீதிருஷா பரதஹா ராஜ்யம் ந ஐச்சது எப்படிப்பட்ட பரதன்? மகாபலஹா பரதஹா மகாபலசாலியான சக்திசாலியான பரதன். சஹா பரதஹா புனః கீதிருஷா நியுஜ்யமானஹா கட்டளையிடப்படுகின்றவனான பரதன். கதம் நியுஜ்யமானஹா ராஜ்யாய நியுஜ்யமானஹா கஸ்மை நியுஜ்யமானஹா ராஜ்யாய நியுஜ்யமானஹா ராஜ்யத்தின் பொருட்டு கட்டளையிடப்படுகின்றவன். கைஹி நியுஜ்யமானஹா யாராலே கட்டளையிடப்படுகின்றவன்? த்விஜைஹி
பிராமணர்களாலே கீதృశைஹி பிராமணைஹி நியுஜ்யமானஹ வசிஷ்ட பிரமுகைஹி பிராமணைஹி த்விஜைஹி நியுஜ்யமானஹ கதா நியுஜ்யமானஹ எப்பொழுது நியுஜ்யமானன் ஸ்வர்கங்கதே நியுஜ்யமானஹ கஸ்மின்னே ஸ்வர்கங்கதே நியுஜ்யமானஹ யார் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு ஸ்லோகத்துல தஸ்மின் இருக்கு அதாவது தசரதே ஸ்வர்கங்கதே நியுஜ்யமானஹ வசிஷ்ட பிரமுகைஹி த்விஜைஹி ராஜ்யாய நியுஜ்யமானஹ மகாபலஹ பரதஹ ராஜ்யம் ந ஐச்சதே தர்ஹி சஹா கிமகரோத் அவன் என்ன பண்ணா ஜகாம சென்றான் குத்ர ஜகாம எங்கு சென்றான் வனம் ஜகாம கீதృశஹ சஹா வனம் ஜகாம வீரஹ சஹா வனம் ஜகாம புனः கீதృశஹ சஹா ராமபாத பிரசாதகः किन्तु रामपाद प्रसादकः सः वीरः वनं जगाम இந்த ஸ்லோகத்துல வசிஷ்ட பிரமுகைஹி த்விஜைஹி சந்தியில விசர்க சந்தி பிரமுகைர் த்விஜைஹி அந்த விசர்க்கம் ரேபமா மாறி இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும். அதுபோல நியுஜ்யமானோ ராஜ்யாய நியுஜ்யமானஹ ராஜ்யாய நியுஜ்யமானோ ராஜ்யாய இந்த இடத்துல விசர்க்கம் ஓகாரமா மாறி இருக்கு. நியுஜ்யமானோ ராஜ்யாய நைச்சது ந ஐச்சது நைச்சது இது விருத்தி ந ஐச்சது நைச்சது. அதுபோல வீரஹ ராமபாத பிரசாதகः அந்த இடத்துல விசர்க்கம் மறுபடியும் ஓவமா இருக்கு. வீரோ ராமபாத பிரசாதகः. இதுல பிரசாதகः அப்படின்றது நுவல் பிரத்யம் சொல்லுவா. பிரசாதயதி இது பிரசாதகः அப்படின்னு. அதுபோல ராஜ்யாய நியுஜ்யமானஹ அப்படின்னு கிரியார்த்த உபபதஸ்ய கர்மணி ஸ்தானினஹன்னு ஒரு சூத்திரம். இந்த சூத்திரம் இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது. இது எதுக்குன்னா ராஜ்யாய அப்படின்றது துமுன் அர்த்தத்துல சதுர்த்தி. அது மாத்திரம் இப்ப புரிஞ்சுட்டா போறோம். துமுன்னா இன்ஃபினிட்டிவ். கர்த்தும் ராஜ்யாய அப்படின்னா ராஜ்யம் கர்த்தும் அப்படின்னு அர்த்தம். ராஜ்யத்தை செய்வதற்காக கட்டளையிடப்பட்டவன். அதாவது துமுன் அர்த்தத்துல இந்த இடத்துல சதுர்த்தி வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கதேது தஸ்மின் பரதோ வசிஷ்ட பிரமுகைர் த்விஜைஹி நியுஜ்யமானோ ராஜ்யாய நைச்சத்ராஜ்யம் மகாபலஹ ச ஜகாம வனம் வீரஹ ராமபாத பிரசாதகः. ஏதாவது சம்சயம் உண்டா? யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இது என்னன்னு கேட்டா இப்ப லக்ஷ்மணர் அவரோட அந்த தாய்க்கு சுமித்ராக்கு பிறந்தவர் தானே கடைசி லக்ஷ்மணன் சத்ருக்கனன்றவர். சத்ருக்கனும் பரதனோட பரதனோட மாமா வீட்டுக்கு அவர் போனாரா? ஆமா ஆமா. அதாவது ராமாயணத்துல சத்ருகனை பத்தி முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்றச்சு லக்ஷ்மணா வரஜோகி சகான்ற லக்ஷ்மணனுடைய தம்பி சத்ருகனன் அப்படின்ற. எப்படின்னா ராமன் லக்ஷ்மணன் ராமனுக்கு எப்படி ரொம்ப க்ளோஸோ அந்த மாதிரி சத்ருகனன் பரதனுக்கு ரொம்ப க்ளோஸ். ராமனும் லக்ஷ்மணனும் எப்பவும் சேர்ந்துதான் இருப்பா. அது மாதிரி பரதன் இருக்கிற இடத்துல தான் சத்ருகன் இருப்பார். அதனால பரதன் காட்டுக்கு போறச்ச பரதன் மாமாவாத்துக்கு போறச்ச
சத்ருகனும் கூட்டிட்டு போயிட்டார். சத்ருகனும் பரதனுடைய மாமாவாத்துல தான் இருந்தார். அதுதான் டவுட் இருந்தது. அதுதான் அடியே. அப்புறம் இன்னொரு டவுட். இப்ப சத்தியசீலன் அந்த இது தன்னோட வாக்க காப்பாத்துறதுக்காக வேண்டி தர்மவான் தசரதன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இல்ல தர்மவான் தசரதன் தர்மவான் அவர் வந்து தன்னோட வாக்க காப்பாத்தணும், 2 வாக்கு கொடுத்ததுக்காக காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அந்த கைகேயி கிட்ட வந்து 2 வரத்தை கொடுத்துட்டு அந்த ராமனை பிரியும்படியான ஒரு மனஸ்தாபத்துக்கு வந்துருக்கு இல்லையா? இப்ப வந்து தன்னோட மனைவியோட சந்தோஷத்துக்காக ஒரு நாட்டோட ஒரு ரூல்ஸ வந்து அவரால் மாத்திக்க முடியுமா? இது வந்து ராஜா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரிதான், யதா ராஜா ததா பிரஜாஹான்னு. ராஜா வந்து தர்மத்தை விட்டுட்டு இருந்தான்னா பிரஜைகளும் தர்மத்தை விட்டுட்டு போயிடுவான். அதனால ராஜா தர்மத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்றபடியினால வேற வழி இல்லாம தான் கொடுக்க வேண்டியதா போடுது. இல்லன்னா ராஜாவே நாளைக்கு போய் சொல்லிட்டாரா அப்படின்னு வந்துதானா ஜனங்கள்லாம் போய் சொல்லாதா? அது கரெக்ட். நாட்டோட நன்மைக்காக வேண்டி இந்த ராஜா வந்து தன்னோட மனைவியை சந்தோஷப்படுத்தினான்ற மாதிரி ஆயிடாதான்றதுக்காக கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்படின்றது ஒரு பார்வை, நாஸ்திகர்களுடைய பார்வை. தன்னுடைய மனைவிக்காக ராஜ்யத்தை இது பண்ணானே, ஆனா அவன் பண்ணதும் ராஜ்யத்துதான், அவன் பண்றது ராஜ்ய பரணம் தான். அந்த இடத்துலயும் நாம தர்மத்தை விட்டோமானா ராஜாங்கிற தர்மத்தை விடக்கூடாது. இவன் தர்மத்தை இவன் வந்து கொடுத்த வாக்க காப்பாத்துறவன் தானே ராஜா. நீ இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்துட்டு கொடுத்த வாக்க காக்க மாட்டேன், ஒரு வாக்கு கொடுத்துட்டு மறுபடியும் தர செய்ய மாட்டேன்னு சொல்றது நியாயமா அப்படின்னு விஸ்வாமித்திரருக்கு கேட்டிருக்க. அப்பவே ராமனையும் லக்ஷ்மணையும் தாடகைக்கு யாக சம்ரட்சணத்துக்கு ஐச்சுன்னு போறச்சியே முதல்ல அவன் வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் மாட்டேன்னு சொல்ற போது இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்துட்டு நீ வந்து வாக்கு தவறலாமான்னு அப்பவே அவர் கேட்கிறார். அதனால வாக்கு தவறக்கூடாது அப்படின்றது அதுவும் ராஜாவினுடைய ஒரு கடமை தான். அதுவும் ராஜ தர்மம் தான். அதனால அந்த ராஜ தர்மத்தை தான் அவன் பண்ணான். அவனே தப்பான வழியில அவன் கொடுத்த வாக்கு அவன் தவறிட்டான்னா ஜனங்களும் அந்த மாதிரி தவறு முடியாது ஆயிடும். அவன் நம்ம ராஜாவே தப்பு பண்ணிட்டார நமக்கு என்ன வந்ததுன்னு கேட்பான். அதனால ராஜா ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த இக்கட்டான சூழ்நிலையில அது அங்க கூட பார்த்தவனா இப்ப என்னாச்சு, ராஜ்யமா அதுவா தன்னுடைய புத்திரனா அப்படின்னு பார்த்த போது ராஜ தர்மமா அதுவா தன்னுடைய புத்திரனான்னு பார்த்த போது புத்திரனை விட்டாவது ராஜ தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்னு. அதான் அந்த காலத்துல மக்கள் ஆட்சி இல்ல, தம் மக்களுக்கு வேண்டிய ஆட்சி இல்ல, ஜனங்களுக்கு வேண்டியதான் ஆட்சி. சொந்த மக புத்திரனை விட்டுடாவது ராஜ தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்றபடினாலதான் அவன் பண்ணது. ராஜ்யத்துக்காக அர்த்தமாடியேன். ராஜ்யத்தின் பொருட்டு அப்படின்னு அர்த்தம். ராஜ்யத்தை செய்வதற்காக அதான் சொன்ன கடைசியில சொன்ன துமுன் அர்த்தத்துல கர்த்தும், ராஜ்யம் கர்த்தும் அப்படின்ற அர்த்தத்துக்கு துமுன் அர்த்தத்துல சதுர்த்தின்னு சொன்ன. ராஜ்யத்தை செய்வதற்கு, ராஜ்ய பாரத்தை செய்வதற்கு, அரசாட்சி செய்வதற்கு, டு கவர்ன் அப்படின்னு அர்த்தம். அதாவது துமுன் பிரத்யம் கர்த்தும், கர்த்தும் ஸ்மர்த்தும் போக்தும் தும் இருக்கும். அந்த தும்முன்ற அர்த்தத்துல இந்த இடத்துல சதுர்த்தி வந்திருக்கு. தஸ்மின் கதே வசிஷ்ட பிரமுகைஹ விஜைஹ ராஜ்யாய நியுஜ்யமானஹ மகாபலஹ பரதஹ ராஜ்யம் ந ஐச்சதே ராமபாத பிரசாதகः சஹ வீரः வனம் ஜகாம. சரியாச்சா? சிம்ஹாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.